சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி. And my mouth is just very happy right now. என்னங்கய்யா? And my mouth is just very happy right now. நினைச்சாலும் பரவசம், முகர்ந்தாலும் பரவசம், பார்த்தாலும் பரவசம், அப்படியே வாயில போட்டு சுவைத்தாலும் பரவசம். நம்முடைய செரிமானத்துக்கு தேவையான எல்லா பொருட்களும் இதுல அடங்கி இருக்கிறதுனால யார் வேணாலும் சாப்பிடலாம், எப்ப வேணாலும் சாப்பிடலாம். ஆனால் ஆரோக்கியமான முறையில் நீங்களே செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. என்னதான் சுவையான பிரியாணியா இருந்தாலும் அதுல உள்ள சிக்கன் சில பேருக்கு அவிச்சக்கறி மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. இந்த நிந்தையை நீங்க களமிறங்கலாம் வாங்க. 2 பீஸ் பட்டை, 2 பீஸ் பட்டை இலை, கொஞ்சம் கல்பாசி, ஒரு மராத்தி முக்கு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 அன்னாசிப்பூ, 4 பீஸ் கிராம்பு, 4 பீஸ் ஏலக்காய் வறுத்து இந்த மாதிரி அரைச்சு வச்சுக்குவோம். இதுக்கு நாம 3/4 கிலோ சிக்கன், 3/4 கிலோ அரிசி எடுத்து வச்சிருக்கோம். நாம இப்ப எடுத்து வச்சிருக்கிறது அருமையான சீரக சம்பா அரிசி, 200 கிராம் தக்காளி, 200 கிராம் பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினா, மல்லி இப்படி கட் பண்ணி வச்சுக்குவோம். அரிசியை முதல்ல அளந்து வச்சுக்கோங்க. நாம 1 பங்கு அரிசிக்கு 1.5 பங்கு தண்ணீர் சேர்க்க போறோம். அதுக்கு முன்னால அரிசியை இப்படி நல்லா களைஞ்சிக்கிட்டு ஊற வச்சுக்கோங்க. நல்ல பிரியாணியுடைய சுவை நாம செய்யற மசாலாலையும் நல்ல அரிசியிலையும் வெங்காயம் வதங்குற விதத்திலையும் தான் இருக்குது. 1.5 நிமிஷத்துல பிரியாணியோட ரகசியத்தை சொல்றதுங்கிறது முழு கடலையும் ஒரு சின்ன டம்ளர்ல அடக்கிற முயற்சி பண்ற மாதிரி. அதனால நீங்க பிரியாணியில ஒரு ஞானி ஆகணும்னா அடுத்த எபிசோடையும் பார்த்து தான் ஆகணும். பிரியமான பிரியாணிக்காக நம்ம இதை கூடவா செய்ய மாட்டோம். அடுத்த எபிசோடையும் பாருங்க. அருமையான பிரியாணி செஞ்சு அசத்துங்க. பிரியாணி சட்டியை அடுப்பில் ஏற்றிட்டு ஒரு 75லேருந்து 100 ml வரைக்கும் சமையல் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம அரிஞ்சு வச்சிருக்க வெங்காயத்தை அப்படியே தூவி விட்டு அது கண்ணம் சிவந்து பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி எடுப்போம். போன எபிசோடில் நான் சொன்ன மாதிரி பிரியாணியுடைய முழு சுவையும் வெங்காயம் நல்லா வதங்குறதுலாம் இருக்குது. வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் கீறி வைத்திருக்கிற பச்சை மிளகாயை போட்டு அது மேலே மல்லித்தழையும் புதினா தழையும் கொஞ்சமாக தூவி விடுவோம். ஒரு வதக்கி விட்டு நாம் ஏற்கனவே தயாரித்து வச்சிருக்கிற அந்த மசாலா பொடியையும் 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் 4 டீஸ்பூன் மிளகாய் வள்ளி அரைத்த தூளையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கலவை வதங்கி கண்ணு மண்ணு தெரியாம வாசனை அடிக்கும் போது தக்காளியை களமிறக்குவோம். தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பையும் கொஞ்சம் மஞ்சள் தூளையும் சேர்த்து மறுபடியும் வதக்கலாம். கலவை வதங்கி வரும்போது நம்ம கதாநாயகி சிக்கனை கலவையோட கலவையாய் கலந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கன் தண்ணி விடும்போது நாம் ஏற்கனவே சொன்னபடி 1க்கு 1.5 பங்குங்கிற அளவில் தண்ணி ஊற்றி 1 கப் தயிரையும் அதில் சேர்த்துக்கலாம். கலவை கொதி வர வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சு காத்திருப்போம். கொதி வந்த பிறகு அதில் இருக்கிற சிக்கனை இந்த மாதிரி தனியாக எடுத்துட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை அதில் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ ஒரு கடாயை எடுங்க. அதில் ஒரு 25 ml அளவுக்கு எண்ணெயை ஊற்றுங்க. கொஞ்சம் மல்லி கொஞ்சம் புதினா போட்டு வதக்கி விடுங்க. வதங்கி வரும்போது 3 டீஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் தக்காளி அரைத்த விழுதை அதில் சேர்த்து கலவை வதங்கி வரும்போது நாம் தனியாக எடுத்து வச்சிருக்கிற சிக்கனையும் அதில் சேர்த்து 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் தேவை தகுந்த மாதிரி உப்பு சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பிரியாணி ஓரளவுக்கு 90% வெந்து வந்ததும் தனியாக எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை அதில் சேர்த்து பிரியாணிக்கு வலிக்காமல் அழகாக புரட்டி விடுங்க. இப்போ அதுக்கு மேலே 4 டீஸ்பூன் நெய் கொஞ்சம் மல்லித்தழை தூவி ஒரு 5 நிமிஷம் தம்பில் போட்டு அப்புறமா திறந்து பாருங்க. அந்த வாசனையில் மயங்கி தட்டில் கூட வைக்காமல் அப்படியே சட்டியிலேருந்து கையால் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. நம்ம பேச்சை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இதே மாதிரி அருமையாக சமைச்சு அசத்துங்க.